கணவனை மனைவி தான் விசாரிக்கணும், மனைவிய கணவன் தான் விசாரிக்கணும், வேற யாரும் விசாரிக்க கூடாது. இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு குடும்பத்தை சில கணவன்லாம் பாத்தீங்கன்னா சமய காலங்கத்தால கடையில போய் 6 மணிக்கு பிசினஸ்ல உட்காந்து அப்படின்னா நைட் 1 மணி வரைக்கும் உட்காந்துருப்பான். அந்த சேர்லயே உட்காந்து வளர்ந்து பெருகி அந்த சேர்லயே சைடெல்லாம் போடுது. அந்த சேரை விட்டு அவன் வெளியே வரலாம் பிரிச்சுதான் அவன் எடுக்கணும். பாத்திருக்கீங்களா? கேட்டா சொல்றாரு, இந்த குடும்பத்துக்காக தான் நான் உழைக்கிறேன். இந்த குடும்பத்துக்கு நீங்க உழைக்கிறது தப்பு இல்ல, ஆனா குடும்பம் எங்க? நிறைய பேர் உழைக்கிறான், என்ன இல்ல, குடும்பம் இல்ல, வீட்டுல என்ன நடக்குது தெரியாது, என்ன நடந்துகிட்டு இருக்கு ஒண்ணும் தெரியாது. கணவனை பொறுத்த வரைக்கும் சம்பாரிச்சு கொண்டு வந்து காசை கொடுத்துட்டோம்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு. யார் சொன்னா அப்படி? குடும்பம் தான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் நீங்க சம்பாதிக்கிறது வந்து யாருக்காக சம்பாதிக்கிறீங்க? குடும்பத்துக்கு சம்பாதிக்கிறீங்க. அப்போ உங்க குடும்பத்தை நீ விசாரிக்கணும்ல. நிறைய பேருக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? சில கணவன் மகளை கூப்பிட்டு கேட்டு பாருங்களேன், நீங்க வந்து நான் சொல்றதை செஞ்சு பாரு. திடீர்னு கணவனை போய் ஸ்கூல்ல இருந்து பையனை கூட்டு வர சொல்லுங்களேன். பல கணவன்கள் என்ன செய்வார் தெரியுமா? அங்க போயிட்டு போன் அடிப்பாரு, பையன் என்ன செக்ஷன் படிக்கிறான், ஏன்னா எல்லா பிள்ளையும் வரிசையா நிக்குது, அவங்க செக்ஷன் கேட்கறாங்க. உன் பையன் என்ன படிக்கிறான்னு கூட தெரியாம என்ன கீழ்ச்சிங்க வீட்டுல என்ன பண்ணீங்க? பையன் என்ன படிக்கிறான், என்ன செக்ஷன் படிக்கிறான்னு கூட தெரியாம வீட்டுல என்ன பண்றீங்க? சிலர்லாம் திடீர்னு வீட்டுக்கு வந்து கேட்பாங்க, உங்க பையன் எப்படி படிக்கிறான்? அதெல்லாம் நல்லா படிப்பான், 3 சப்ஜெக்ட்ல ஃபெயில். இந்த ஆளுக்கு தெரியாது. சிலர் கேட்பாங்க, பையன் என்ன கிளாஸ் படிக்கிறான்? பையன் 7வது 8வது, தம்பி என்னடா படிக்கிறான் அப்படின்னு. கணவனை மனைவி தான் விசாரிக்கணும், மனைவிய கணவன் தான் விசாரிக்கணும், வேற யாரும் விசாரிக்க கூடாது. இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு குடும்பத்தை சில கணவன்லாம் பாத்தீங்கன்னா சமய காலங்கத்தால கடையில போய் 6 மணிக்கு பிசினஸ்ல உட்காந்து அப்படின்னா நைட் 1 மணி வரைக்கும் உட்காந்துருப்பான். அந்த சேர்லயே உட்காந்து வளர்ந்து பெருகி அந்த சேர்லயே சைடெல்லாம் போடுது. அந்த சேரை விட்டு அவன் வெளியே வரலாம் பிரிச்சுதான் அவன் எடுக்கணும். பாத்திருக்கீங்களா? கேட்டா சொல்றாரு, இந்த குடும்பத்துக்காக தான் நான் உழைக்கிறேன். இந்த குடும்பத்துக்கு நீங்க உழைக்கிறது தப்பு இல்ல, ஆனா குடும்பம் எங்க? நிறைய பேர் உழைக்கிறான், என்ன இல்ல, குடும்பம் இல்ல, வீட்டுல என்ன நடக்குது தெரியாது, என்ன நடந்துகிட்டு இருக்கு ஒண்ணும் தெரியாது. கணவனை பொறுத்த வரைக்கும் சம்பாரிச்சு கொண்டு வந்து காசை கொடுத்துட்டோம்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு. யார் சொன்னா அப்படி? குடும்பம் தான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் நீங்க சம்பாதிக்கிறது வந்து யாருக்காக சம்பாதிக்கிறீங்க? குடும்பத்துக்கு சம்பாதிக்கிறீங்க. அப்போ உங்க குடும்பத்தை நீ விசாரிக்கணும்ல. நிறைய பேருக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? சில கணவன் மகளை கூப்பிட்டு கேட்டு பாருங்களேன், நீங்க வந்து நான் சொல்றதை செஞ்சு பாரு. திடீர்னு கணவனை போய் ஸ்கூல்ல இருந்து பையனை கூட்டு வர சொல்லுங்களேன். பல கணவன்கள் என்ன செய்வார் தெரியுமா? அங்க போயிட்டு போன் அடிப்பாரு, பையன் என்ன செக்ஷன் படிக்கிறான், ஏன்னா எல்லா பிள்ளையும் வரிசையா நிக்குது, அவங்க செக்ஷன் கேட்கறாங்க. உன் பையன் என்ன படிக்கிறான்னு கூட தெரியாம என்ன கீழ்ச்சிங்க வீட்டுல என்ன பண்ணீங்க? பையன் என்ன படிக்கிறான், என்ன செக்ஷன் படிக்கிறான்னு கூட தெரியாம வீட்டுல என்ன பண்றீங்க? சிலர்லாம் திடீர்னு வீட்டுக்கு வந்து கேட்பாங்க, உங்க பையன் எப்படி படிக்கிறான்? அதெல்லாம் நல்லா படிப்பான், 3 சப்ஜெக்ட்ல ஃபெயில். இந்த ஆளுக்கு தெரியாது. சிலர் கேட்பாங்க, பையன் என்ன கிளாஸ் படிக்கிறான்? பையன் 7வது 8வது, தம்பி என்னடா படிக்கிறான் அப்படின்னு.